ஹாய் மச்சி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பொண்ணு வந்து சீட் பண்ணுறா. அதாவது உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி இன்னொரு பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னாலே வந்து சீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவா. ஸோ அது மாதிரி நேரங்களில் அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டீஸ், அந்த பொண்ணோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நான் இந்த வீடியோ நம்ம பசங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இது மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்து நடக்குது அப்படின்னாலே ஒரு அவேர்னஸ் வந்து நீங்கள் வந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவா. ஆனால் வந்து உண்மையிலே பிஸியாக இருக்க மாட்டா, ஒரு வேலையும் இருக்காது. அது என்ன 24 மணி நேரமும் பிஸி. மார்னிங் எழுந்திரிச்சா குக்கிங் கிளாஸ், அதுக்கடுத்து கராத்தே கிளாஸ், அடுத்து கும்ஃபு கிளாஸ், அடுத்து வந்து வேறு என்ன வீடை கூட்டணும், அடுத்து வீடை பெருக்கணும், அடுத்து அதை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் அவ்வளோ பிஸியா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சும்மா அப்படி உங்கள்கிட்ட சொன்னால் தானே அங்கிட்டு பேச முடியும். ஸோ அங்கே வந்து ஒரு சீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அறிகுறியே ஃபஸ்ட்டு ரொம்ப பிஸியாக இருக்கேன், வெரி டூ பிஸி அப்படின்றது தான். உங்களுக்குன்ற அந்த நேரத்தை வந்து கொடுக்கவே மாட்டான். எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே டைம் இருக்குது. ஆனால் உங்களை ஏமாத்தணும்னு நினச்சிட்டா உங்களுக்கு டைம் கிடையாது. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுக்கு முன்னாடி அவள் பாஸ்வேர்டே வச்சுருந்துருக்க மாட்டான் மொபைலுக்கு. இப்போ புதுசாக பாஸ்வேர்ட் போடுவாள். நிறைய ஆப்பு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாஸ்வேர்ட் போடுவாள். பாஸ்வேர்ட் போட்டு சும்மா சொல்லுவாள், இல்லை எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அக்கா பையன் இருக்கான், இவங்களாம் இருக்காங்க, மொபைல் எடுத்து நோண்டி பார்க்குறாங்க, அதனால நம்மளோட இதெல்லாம் வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி அவள் பண்ணுற தப்பை மறைக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணுவாள். இதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். உண்மையிலே வந்து லவ்வில் இருக்கிற பொண்ணோ இல்லை பையனோ வந்து பாஸ்வேர்டு எல்லாம் தெரியும், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இந்த டிரான்ஸ்பரன்சிக்கு வந்து ஒரு தடை மாதிரி வரும். இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியாமலே ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் புதுசாக இருக்கும். ஏன்னா இதை வந்து இன்னொரு ஆள் கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வேணும்ல. ஸோ இது மாதிரி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் புதுசாக வர்றது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களை வந்து அக்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நிறையா தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்களே வந்து ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க, கையங்காலமாக வந்து மாட்டிக்கிறாங்க, ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னா உங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க. அதே தப்பு சொல்லி நீங்கள் அந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க அந்த தப்பை சொல்லி. ஏன்னா அது வந்து ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் மாதிரி. அவங்க சும்மா அப்படியே சொல்லி விட்டு போயிடுவாங்க. அப்படியே நம்ம உட்காந்து குழம்பிக்கிட்டே உட்காந்துருப்போம். நாங்கள் என்னம்மா தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களை அப்யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கொடுத்த அந்த மரியாதை அதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்களுக்கு அந்த கிடைச்ச அந்த ஒரு ராஜ மரியாதை அப்படின்றது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இதெல்லாம் வந்து சயின்ஸ் பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு பொண்ணு பண்ண மாட்டா, இதெல்லாம் வந்து சீட் பண்ணுறா அப்படின்ற போது தான் வந்து பண்ணுவா. அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளோட ரொட்டீனே மாறும். ஏன்னா நம்மளோட பாய் ஃப்ரெண்டோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோட ரொட்டீன் வந்து எல்லாமே நம்மளுக்கு தெரியும். காலையில் எந்திரிச்சிருக்காளா, சாரி ஓகே இந்த டைம் ஆகுது, அதனால் இப்போ என்ன பண்ணுவா, எந்திரிச்சு திருப்பி தூங்கியிருப்பா, ஓகே ரைட்டு தூங்கட்டும், இப்போ எந்திரிச்சிருப்பா, இப்போ மெசேஜ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொட்டீனே நம்மளுக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கும் நம்மளோட ரொட்டீன் தெரியும். இந்த இடத்துல வந்து ரொட்டீன் மாறுது, சம்மந்தமே இல்லாமல் வந்து இங்கே வந்து யோகா கிளாஸ் நடுவில் வருது, ஏதோச்சும் ஒரு சந்தேகமான ஒரு வேலைகள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மொபைலை பார்த்து அடிக்கடி சிரிப்பாங்க, அடிக்கடி அவங்களுக்கு வந்து கால்ஸ் வரும், கிகிலிங், ஸ்மைலிங், லாஃபிங் இதெல்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து நிறையா கால் வரும். ஏன்னா அவங்களால நம்பரை சேவ் பண்ண முடியாது. அப்படியே சேவ் பண்ணாலுமே அவங்க வந்து ஒரு நிக்நேமில் சேவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி ஒரு நிக்நேமாக இருக்கும். ஸோ கைஸ், இதெல்லாம் வந்து தாண்டி நல்ல பொண்ணு கிடைக்கிறா அப்படின்னா தயவு செய்து விட்டுறாதீங்க. நல்லா அந்த பொண்ணை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.